गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. துர்முகி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம். வருஷ ருத்து கன்யா மாதம் புரட்டாசி மாதம். சுக்லபக்ஷம் த்விதீய திதி. இன்னைக்கு தேவி நவராத்திரி ஆரம்பித்து இன்றைக்கி 2வது நாள். சித்ரா நட்சத்திரம், ரொம்ப வசத்தியான சித்ரா நட்சத்திரம், சித்த யோகம். இப்போ ஏற்பட்ட ரொம்ப வசத்தியான இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டரை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயத்தை இன்றைக்கி சாண்ட் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயம் சிலது ரூபத்தில் சின்னதாக, மூர்த்தி சின்னாலும் கீர்த்தி பெருசின்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அப்படி இந்த அத்தியாயம் ரொம்ப சின்ன அத்தியாயம். 9 ஸ்லோகங்கள் தான் இருக்குது இந்த அத்தியாயத்தில். ஆனால் அது ரொம்ப சக்தியான ரொம்ப முக்கியமான அத்தியாயம் இது.
ஏன்னா இந்த அத்தியாயத்தில் பகவானை சிசுமார ரூபமாக வர்ணிக்கிறாள். சிசுமார ஸ்வரூபம், சிசுமார சக்கரம்னு சொல்கிறது ஜோதிஷ் சக்கரம். The entire universe is hanging from that. அந்த ஹோல் யூனிவர்ஸ் விஸ்வம் இருக்கே அது பூராவும் தொங்கின்னு இருக்கு. துருவனுங்கிற போல் ஸ்டார்லேருந்து தொங்குறதாக மனசில் ஒரு இமேஜினேஷன். அப்படி தொங்கின்னு இருக்கிற ரூபம் இருக்கே அதை பார்க்குறதுக்கு சிசுமார ரூபமாக இருக்குமாம். சிசுமாரம்ங்கிறது அன் ஆம்ஃபிபியன் சீ க்ரீச்சர், சமுத்திரத்தில் இருக்கப்பட்ட ஒரு ஜந்து. அப்படியே சுருட்டின்னு வாழை சுருட்டின்னு இருக்கும். அது என்ன ஜந்துன்னு தெரியல. சில டிக்ஷனரியில் டால்ஃபின்னு போட்டிருக்கா, அப்படி டால்ஃபினாக இருக்குன்னு தெரியல. சிசுமாரம்னு ஒரு ஆம்ஃபிபியன் க்ரீச்சர். அந்த சுரூபத்தில் என்டையர் ஜோதிஷ் சக்கரம் இருக்கே அது அப்படியே தொங்கின்னு இருக்காம் துருவன்கிற போல் ஸ்டார்லேருந்து. அதுதான் பகவத் ஸ்வரூபம், அதுதான் விஷ்ணுவனுடைய பரமபதம்னு சொல்கிறது. விஷ்ணோ எஸ் பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையான்னுட்டு நம்ம கேட்டிருப்போம் இந்த ஸ்லோகங்களை. அப்பேற்பட்ட அந்த பகவத் ஸ்வரூபம் இருக்காரே அது அப்படி தான் தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தும் போது தியான ஸ்லோகம் உண்டு. விஸ்வரூபைதி தியானம், பகவானை விஸ்வரூபமான தியானம் பண்ணுன்னு, அதை இப்படி தான் தியானம் பண்ணணும். அதை இந்த 9 ஸ்லோகங்களில் 23வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் வழக்கம் போல் ஒரே ஸ்லோகத்தில் இந்த சாப்டருடைய சம்மரியை சொல்கிறாள். த்ரயோவிம்சே த்ருவஸ்தானம் ஜோதிஷ்சக்ராஸ்ரயம் ததः சிசுமாரஸ்வரூபேண ஹரேஷ்ச ஸ்திதிருச்யதே. இந்த 23வது அத்தியாயத்தில் த்ரயோவிம்சே த்ருவஸ்தானம், சாக்ஷாத் துருவன் ஔத்தானபாதி, உத்தானபாதனுடைய பிள்ளையான துருவன் இருக்கு, அவனுக்கு இருக்கிறக்கா பர்மனன்ட் போஸ்ட் கொடுத்துருக்காரே துருவ நட்சத்திரத்தில், அதை வர்ணிச்சாள். துருவஸ்தானம் ஜோதிஷ் சக்கராஸ்ரயம் ததா, அதுலேருந்து தொங்கின்னு இருக்கான் ஜோதிஷ் சக்கரம். அப்படியே என்டையர் யூனிவர்ஸ், பிரகாசமாக இருக்கப்பட்ட யூனிவர்ஸ் இருக்கே அது தொங்கின்னு இருக்கு. சிசுமார ஸ்வரூபேண, சிசுமாரங்கிறதான ஒரு ஜலத்தில் இருக்கப்பட்ட ஒரு ஜந்து, அது மாதிரி ரூபத்தில் இருக்காம் இந்த என்டையர் யூனிவர்ஸ், அது தொங்கின்னு இருக்கு. அதில் தான் அந்த துருவஸ்தானத்துக்கு மேலே தான் பரமபதமாக இருக்கப்பட்ட விஷ்ணுனுடைய பரமபதம் இருக்குங்கிறதா சொல்கிறாள். ஹரேஷ ஸ்திதி ருச்சியதே, பகவானுடைய ஸ்திதியே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தில் முடித்தாள். இந்த 9 ஸ்லோகங்களையும் இப்போ பொழுது நம்ம சாண்ட் பண்ணுவோம், அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே த்ரயோவிம்சோऽध्यायः. ஸ்ரீ சுக உவாச்ச. அத தஸ்மாத் பரதः त्रयोदशलक्षयोजनान्तरतो यत्तद्विष्णोः परमं पदम् अभिवदन्ति यत्र महाभागवतो ध्रुवः औत्तानपादिः अग्निना इन्द्रेण प्रजापतिना कश्यपेन धर्मेण च समकालयुग्भिः स बहुमानं दक्षिणतः क्रियमाणः इदानीमपि कल्पजीविनाम आजीव्य उपास्ते तस्य इह अनुभावः उपवर्णितः. அத தஸ்மாத் பரதா நாள், இதுக்கு மேலே நாள், எதுக்கு மேலே? துருவனை சுற்றி இவளும் சப்த ரிஷிகள் பிரதர்ஷனம் பண்ணிகிட்டே இருக்காள். சப்த ரிஷி மண்டலம் அதுக்கு மேலே இருக்குது துருவஸ்தானம், போல் ஸ்டார் துருவன். அதனால் அத தஸ்மாத் பரதா, அதுக்கு மேலே நாள். அந்த சப்த ரிஷி மண்டலத்துக்கு மேலே எத்தனை தூரம்? 13 லட்ச யோஜனாந்தரதா, 13 லட்சம் யோஜனைக்கு மேலே இருக்கான் உயரக்க துருவன் இருக்கிற துருவஸ்தானம். அதாவது 100 லட்சம் கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். 100 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே இருக்கான் துருவஸ்தானம். அதை எல்லாரும் எப்படி சொல்லுவாள்னால், இந்த துருவஸ்தானத்தை எத்தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அபிவதந்தி, அதுதான் விஷ்ணுனுடைய பரமபதமாக எல்லாரும் சொல்கிறாள். எல்லாரும் சாண்ட் பண்ணுவாள் விஷ்ணோ பரமம் பதம்னுட்டு. அங்கே இருக்காளாம் துருவஸ்தானம். எத்திர மகாபாகவதோ த்ருவः ஔத்தானபாதிஹி, உத்தானபாதனுடைய பிள்ளையான துருவன் பரமபாகவதன், மகாபாகவதன், அவன் அங்கே இருந்துட்டு இருக்காளாம். அவனை எதுக்காக சுவாமி வச்சிருக்காள்னாள், அவனை ஆராதிக்கிறாளாம், அவனை பிரதட்சணம் பண்ணிட்டு வராளாம். யாரெல்லாம் நாள்? பல தேவதைகள்,
அப்படி நட்சத்திர ரூபத்தில் இருந்துருக்காள் பிரகாஷிண்டு. அக்னினா இந்திரேன பிரஜாபதினா கஷ்யபேன தர்மேனச்ச. அக்னி, இந்திரன், பிரஜாபதி, கஷ்யபர், தர்மன் இவாளெல்லாம் சமகாலயுக்பி ச பகுமானம் தட்சிணதா கிரியமானா பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருக்காளாம் சுத்தி அந்த துருவனை இவாள்லாம். இதானீமப்பி கல்பஜீவினாம் ஆஜீவிய உபாஸ்தே. இன்னும் என்ன பண்ணுறாள்? கல்பகாலம் வரை இருக்கப்பட்ட பிருகு முதலான மகர்ஷிகள் இருக்காளே, அவள்லாம் இவாளை ஆசிரியிச்சிருக்காள், அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காளாம், அவள் வர்ணிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம் பிருகு முதலான மகர்ஷி கணங்களெல்லாம். கல்பஜீவினாம் ஆஜீவிய உபாஸ்தே, அவள்லாம் இந்த துருவனை ஆசிரியிச்சு கீழே இருந்துருக்காளாம். தஸ்ய அனுபாவா உபவர்ணிதா, அதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு வர்ணிச்சிருக்கீங்கிறாள் சுக்காச்சாரியால் ஏற்கனவே பல அத்தியாயங்களில். பரீட்சித்துக்கு சொல்கிறாள். சகி சர்வேஷாம் ஜோதிர்கணானாம் கிரக நக்ஷத்ராதீனாம் அனிமிஷேன அவ்யக்தரம் ஹசா பகவதா காலேன பிராமியமானானாம் ஸ்தானுரிவ அவஷ்டம்ப ஈஸ்வரேன விகிதா சஸ்வத் அவபாசத்தே. அந்த துருவசுவாமி நேர பார்க்க முடியாது, காலரூபியாக சுத்தின் இருக்கப்பட்ட ஜோதிர் கணங்களுடைய எல்லாம் சுற்றுறது இவரை சுற்றி வரலாம். அதுக்கு கட்டை மாதிரி இருந்துருக்காளாம், ஒரு கட்டையில் அடித்து வச்சு அதை சுற்றி வரலும் ஒரு பம்பரத்தை சுற்றுற மாதிரி பாக்கி பேர்லாம் சுற்றின்னு இருக்காள். ஆனால் ஆதாரமாக அவரை வச்சிருக்காளாம், நீ இருக்கணும்னுட்டு, அசையாமல் ஒரு இடத்துல இருக்கணும்னு துருவனை. பகவானுடைய ஆக்ஞை இது. ஸ்தானுரிவ அவஷ்டம்ப. ஸ்தானுரிவன்னா நகராமல் அப்படியே நடுப்புற நின்றுருக்காளாம். அவரை சுற்றி காலேன பிராமியமானானாம், சுற்றி வந்துருக்காம் காலச்சக்கரம். அப்படி ஈஸ்வரேன வீதா, பகவானால் அப்படி நியமிக்கப்பட்டிருக்காள் இந்த துருவசுவாமி. சஸ்வத்து அவபாசத்தே, ரொம்ப பிரகாசமாக இருந்துருக்காள், எப்பொழுதும் சாஸ்வதமாக இருந்துருக்காளாம். எப்படி நாள் வர்ணிச்சாள் அடுத்த ஸ்லோகத்தில். யதா மேடி ஸ்தம்ப ஆக்கிரமண பசவா சம்யோஜிதாக திரிபிஸ்திரிபிஹ சவனைஹ யதாஸ்தானம் மண்டலானி சரந்தி ஏவம் பகணாஹ கிரகாதயஹ ஏதஸ்மின் அந்தர்பகிர்யோகேன காலசக்கர ஆயோஜிதா த்ருவமேவ அவலம்பிய வாயுனா உதீத்யமானாஹ ஆகல்பாந்தம் பரிசங்கிரமந்தி நபசி யதா மேகாஹ ஷ்யேனாதயஹ வாயுவசாக கர்மசாரதயः பரிவர்த்தந்தே ஏவம் ஜோதிர்கணாः பிரகிருதி புருஷ சம்யோக அனுகிரகீதாः கர்ம நிர்மித கதையः புவி ந பதந்தி. கீழே விழாமல் எல்லாம் சுத்துறதாம். அத்தனை நட்சத்திரங்கணங்கள், அத்தனை கிரகங்கள், எல்லா விதமான பிளானட்ஸ் அண்ட் அதர் ஹெவன்லி ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் எப்படி சுத்துறதுனால் யதா மேடி ஸ்தம்ப ஆக்கிரமண பசவா. பழைய காலத்தில் கிராமத்தில் இருந்தவாளுக்கு இது நான் சொல்கிறது புரியும். நான் டவுனில் இருந்தவாள் பார்த்துருக்க மாட்டாள். என்னென்னா அறுவடைன்னு ஒன்று உண்டு. நெல்லெல்லாம் வயல்லேருந்து அறுத்துன்னு வந்து போர் அடிக்கிறதுன்னு ஒன்று உண்டு. அதாவது அந்த நெல்லை எடுத்து படார்னு கீழே அடிப்பாள். அதுலேருந்து நெல் உதிர்ந்து விழும். அதெல்லாம் எடுத்து மூட்டையில் கட்டின்னு போயிடுவாள். ஆனால் கொஞ்சம் நெல் வந்து அத்தனை அடித்தும் கூட விழுந்திருக்காது. அப்போ அது எல்லாத்தையும் கீழே பரப்பி ஒரு 4-5 மாட்டை ஒரு ஸ்தானு ஒரு அசையாத ஒரு இடத்துல கட்டிவிடுவாள். கட்டி அதை அப்படியே சுத்த சொல்லுவாள். அந்த மாடு என்ன பண்ணும், அந்த வைக்கல் மேலே சுற்றி வரும். அப்போ அதனுடைய கால் வந்து பட்டு மீதி இருக்கிற நெல்லெல்லாம் கீழே விழும் உதிர்ந்து. அதுதான் மேடி ஸ்தம்பம்னு பேர் இந்த கட்டி வைக்கிற இடத்துக்கு. யதா மேடி ஸ்தம்ப ஆக்கிரமண பசவா, எப்படி காளமாடெல்லாம் கட்டப்பட்டிருக்கோ அந்த மேடி ஸ்தம்பத்தில், அப்படி இந்த கிரகங்களெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கப்பட்ட கிராவிட்டியினால் கட்டப்பட்டிருக்கான். ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி கட்டப்பட்டிருக்கு. எங்கேனால் துருவங்கிற மேடி ஸ்தம்பத்தில் கட்ட வச்சிருக்கு. சம்யோஜிதாக திரிபிஹி சவனைஹி யதாஸ்தானம் மண்டலானி சரந்தி. எப்படி இந்த மாடுகள்லாம் துளி கூட நகராமல் அதாவது அது இடத்துல இருந்து இப்படி சுற்றி வரும். கீழே நெல் வைக்கல் போட்டிருக்கும், அது மேலே நடந்து வரும். அப்போ இருக்கப்பட்ட
தானியங்களெல்லாம் உதிர்ந்து கீழே விழறதுக்காக அப்படி பண்ணுவாள். அதே மாதிரி ஏவம் பகனாக, பகனாகனா ஆகாசத்தில் இருக்கப்பட்ட நட்சத்திர கணங்கள், கிரகங்கள் முதலானதுகள்லாம் கிரகாதயா ஏதஸ்மின் அந்தர்பகிர்யோகேன காலச்சக்கர ஆயோஜிதா, அவைகள்லாம் இந்த காலச்சக்கரத்தினால உந்தப்பட்டு கட்டப்பட்டு துருவமேவ அவலம்பிய, துருவன்லேருந்து தொங்கின்னு இருக்கான். துருவன்னா அப்படியே மேடி ஸ்தம்பம் மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்கு, அதுலேருந்து தொங்கின்னு இருக்கான். அது எப்படின்னாள் வாயுனா உதீரியமானாக ஆகல்பாந்தம் பரிசக்கிரமந்தி நபசி யதா மேகாக ஷியேனாதயோ வாயுவசாக கர்மசாரதையா பரிவர்த்தந்தே. ஆகாசத்தில் மேகமண்டலங்கள் கீழே விழாமல் சுற்றின்னு இருக்கு. எப்படின்னா காற்றுனால உந்தப்பட்டு. அதே மாதிரி பெரிய பட்சிகள், பருந்து முதலான பட்சிகள்லாம் இருக்கே, அதுகள்லாம் சேனாதயா கழுகு முதலானலாம் அப்படியே உயரக்க பறக்கும். ரெக்கையை விரிச்சுட்டு எப்படி இருக்கும், ரெக்கையை ஆட்டக்கூட செய்யாது, அது கீழே விழாது. என்ன காரணம்னா வாயு அது மேலே அப்படி தள்ளுறாரு பிடிச்சி, அதனால் கீழே விழலை. வாயுவசாகா, வாயுவினால் உந்தப்பட்டது. கர்மசாரதையா பரிவர்த்தந்தே ஏவம். அதே மாதிரி ஜோதிர்கணாக, ஆகாசத்தில் இருக்கப்பட்ட ஜோதிர்கணங்களான நட்சத்திர கணங்கள், கிரகங்கள் முதலானவைகள்லாம் பிரகிருதி புருஷ சம்யோக அனுகிரகீதாக, இயற்கையினால வைக்கப்பட்ட இந்த கிராவிடேஷனல் புல் இருக்கு, அதனால இன்டர் ஸ்டெல்லார் அட்ராக்ஷன்னால உந்தப்பட்டு கர்ம நிர்மிதகதையா புவின பதந்தி, அதனால கீழே விழமாட்டேங்கிறது, ஒன்று ஒன்று எங்கெங்கேயோ செதறி போகாமல் அப்படியே சுத்தின்றே இருக்குன்னாள். கேச்சன ஏதத் ஜோதிரனீகம் சிசுமார சம்ஸ்தானேன பகவதோ வாசுதேவஸ்ய யோகதாரணாயாம் அனுவர்ணந்தி. இதை மகான்கள்லாம் என்ன சொல்கிறாள்னாள், எப்படி நினச்சிக்கிறாள்னாள் மனசில். சிசுமார சம்ஸ்தானேன, சிசுமாரம்னு ஒரு ஜலத்தில் இருக்கப்பட்ட ஒரு ஜீவராசி, அது மாதிரியான ரூபமாக இருக்காம், அதில் தொங்கின்னு இருக்காம். இத்தனை ஜோதிஷ் சக்கரத்தில் ஜோதிர்கணங்களெல்லாம் அந்த துருவஸ்தானத்துலேருந்து, அதுதான் பகவத் ஸ்வரூபம்னாள். அப்படி தியானம் பண்ணணும். எஸ்ய புச்சாகிரே, அது எங்கெங்கே யார் யார் இருக்காருனால அந்த அத்தனை பெரிய ஜோதிஷ் சக்கரத்தில் பகவான் வாசுதேவன் விராட் ஸ்வரூபமாக இருக்கப்பட்ட அவரை தியானம் பண்ணணும்னாள். அவர் எப்படி இருக்காருனாள், எஸ்ய புச்சாகிரே அவாக்ஷரசா குண்டலீபூத தேகஸ்ய த்ருவः உபகல்பிதः தஸ்ய லாங்கூலே பிரஜாபதி அக்னிः இந்திரோ தர்ம இதி புச்சமூலே தாத்தா விதாத்தா ச கட்யாம் சப்தர்ஷயः. அந்த குண்டலி பூதம்னா சுருட்டின்னு இருக்கப்பட்டது. எப்படி ஒரு பாம்பு சுருட்டின்னு இருக்குமோ அப்படி குண்டலின்னு பேர், குண்டலினி. அந்த குண்டலி மாதிரி சுத்தின்னு இருக்காம், சுருட்டின்னு இருக்காம். அப்போ ஏற்பட்ட அந்த தேகத்தோடைய இந்த பெரிய இந்த விராட் ஸ்வரூபம் இருக்கே, இந்த ஜோதிஷ் சக்கரம் சுமாரம் இருக்கே, அதனுடைய கீழே தான் தலை இருக்குது. வால் துருவமண்டலத்தில் கட்டப்பட்டு வச்சிருக்கு. இந்த சுஷுமாரத்தனுடைய வாலினுடைய அது கட்டப்பட்டிருக்கு இந்த துருவன் மேலே இருக்குது. அப்போ கீழே தலையை வச்சுருக்கிற இந்த சிசுமாரத்தினுடைய வால் இருக்கே, அதனுடைய நுனியில் துருவன் இருக்காளாம். சிசுமாரத்தினுடைய வாலினுடைய நுனியில் துருவன் கல்பிக்கப்பட்டிருக்காள், அங்கே தான் இருக்காள். அந்த வாலினுடைய நடுபாகத்தில் யார் இருக்காள்னால் அதஸ்ய லாங்கூலே பிரஜாபதி அக்னிஹி இந்திரோ தர்ம இதி. வாலினுடைய நடுபாகத்தில் பிரஜாபதி, அக்னி, இந்திரன், தர்மன் இவாள்லாம் இருக்காள். வாலினுடைய அடிபாகத்தில் தாத்தா விதாத்தா 2 பேர் இருக்காள். இதற்கு நடுப்புற இடையில சப்த ரிஷிகள் இருந்துருக்காள். வலது பக்கமாக சுருட்டின் இருக்கிற தேகத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த சிசுமாரங்கிறதான பிராணியாக இருக்க ஒரு ஜீவராசியாக இருக்கே, அதனுடைய வலது பாகத்தில் யாரெல்லாம் இருக்காள்னால் அங்கே சில நட்சத்திரங்கள்லாம் இருக்காம். தஸ்ய தட்சிணாவர்த்த குண்டலீபூத சரீரஸ்ய யானி உதகயனானி தட்சிண பார்ஷ்வே து நக்ஷத்ராணி உபகல்பயந்தி தட்சிணாயனானி து சவ்யே. அங்கே வலது பாகத்தில் சுருட்டின்னு இருக்கிற தேகத்தில் வச்சுருக்கிற சிசுமாரத்தினுடைய வலது பாகத்தில் அபிஜித்லேருந்து தொடங்கி புனர்வசுங்கிற நட்சத்திரம் மட்டும் இருக்க 14 நட்சத்திரங்களும், இடது பாகத்தில் தட்சிணாயன நட்சத்திரம்னு சொல்கிற புஷ்ய நட்சத்திரத்துலேருந்து உத்திராடம் முடிய 14 நட்சத்திரங்கள் இப்படி இருப்பதாக கல்பிச்சுன்னு இருக்காள், மனசில் கல்பனை பண்ணியிருக்கணும்.
அந்த சுருட்டின் இருக்கிறது குண்டலியா இருக்கப்பட்ட அந்த சிசுமாரம் இருக்கே, சுருட்டின் இருக்கிற சிசுமாரம் ஜோதிஷ் சக்கரம் அதில் 2 பாகத்துலேயும் 2 சமானமாக கிரகங்கள் நட்சத்திரங்கள் இருக்காம். அது சொன்னாள். யதா சிசுமாரஸ்ய குண்டலாபோக சன்னிவேசஸ்ய பார்ஸ்வயோஹோ உபயோரபி அவயவாக சமசங்கியா பவந்தி, ஈக்குவல் நம்பரில் பிரகாசமாக பிளானட்டரி சிஸ்டம்ஸ் 2 சைட்லையும் இருக்காம். பிருஷ்டே து அஜவீதி ஆகாசகங்கா சோதரதா, முதுகில் ஆகாசகங்கை இருக்குன்னாள். புனர்வசு புஷ்யோ தட்சிண வாமயோஹோ, அதில் ஒன்றா சொன்னாள். புனர்வசுலேருந்து புஷ்ய நட்சத்திரம் 2ம், புனர்வசு புஷ்யம் 2 நட்சத்திரங்களும் வலது இடது 2 பக்கங்கள்லேயும் பின்பக்கமாக இருக்காம். பின்பக்க பாதங்களுக்கு பின்னாடி இருக்கிறது என்னென்னால் புனர்வசு புஷ்யோ தட்சிண வாமயோஹோ ஸ்ரோண்யோஹோ ஆர்திரா அஸ்லேஷேச்ச தட்சிண வாமயோஹோ. திருவாதிரை ஆயில்யம் அது 2ம் இடது பக்கம், இப்படி 2 செயலியும் இருந்துருக்கான். நாசித்வாரங்களில் அபிஜித்துங்கிற நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் இருக்குன்னாள். நாசித்வாரத்தில் நாசிகையோஹோ யதா சங்கியம் ஸ்ரவண பூர்வாஷாடே தட்சிண வாமயோஹோ, 2 நாசித்வாரத்துலேயும் 2 நட்சத்திரங்கள் இருக்குது. லோச்சனையோஹோ தனிஷ்டா மூலம், 2 கண்களில் தனிஷ்டா நட்சத்திரம் மூல நட்சத்திரம். தட்சிண வாமயோஹோ கர்ணயோஹோ மகாதீனி அஷ்டநக்ஷத்திராணி, காதுகளில் என்ன இருக்குன்னாள் மகாதீனி அஷ்ட நட்சத்திரம், மகத்திலேருந்து தொடங்கி அனுஷம் முடிய 8 நட்சத்திரங்கள் இருக்காம் காது பாகத்தில். வாம பார்ஸ்வங்கிருஷு யுஞ்சீத ததைவ மிருகசீர்ஷாதீனி உதகயனானி தட்சிண பார்ஸ்வவங்கிருஷு பிராத்திலோம்யேன பிரயுஞ்சீத. அப்படியே வலது பக்கத்தில் உள்ள எலும்பு கூட்டங்களில் உத்தராயணங்களான மிருகசீர்ஷத்துலேருந்து தொடங்கி 8 நட்சத்திரங்கள், அதாவது மிருகசீர்ஷம், ரோகிணி, கிருத்திகை, பரணி, அஸ்வதி, ரேவதி, உத்தரட்டாதி, பூரட்டாதின்னு 8 நட்சத்திரங்கள் அப்படின்னு மனசில் கல்பிக்கணும். அதே மாதிரி வலது இடது 2 பாகத்தில் தோள்கள் இருக்கே, அதில் சதயம் கேட்டைன்னு 2 நட்சத்திரங்கள் இருக்கிறதா நினச்சிக்கணுமா. சதபிஷா ஜேஷ்டே ஸ்கந்தையோஹோ தட்சிண வாமயோஹோ ஞசேத்து, தோள்களில் இருக்காம். சதபிஷம் ஜேஷ்ட கேட்ட 2 நட்சத்திரங்களும். உத்தராகனோ அகஸ்திஹி அதராகனோ யமோ முகேஷு ச அங்காரகः சனைச்சரः உபஸ்தே ப்ரஹஸ்பதி ககுதி வக்ஷசி ஆதித்யோ கிருதயே நாராயணோ மனசி சந்திரோ நாப்யாம் உஷனா स्तनयोः अश्विनौ बुधः प्राणापानयोः राहुः गले केतवः सर्वाङ्गेषु रोमसु सर्वे तारागणाः. உத்தராகனோ அகஸ்தி, மேல் மோவாக்கட்டையில் அகஸ்தின்னு சொல்கிறது அகஸ்தியும், கீழில் உள்ள மோவாக்கட்டையில் யமனும், முகங்களில் அங்காரகனும், அவருடைய உபஸ்தையில் சனைஸ்வரனும், தோள் வளையில் ப்ரஹஸ்பதியும், மார்பில் சூரியனும், வக்ஷசி ஆதித்யா, ஹிருதயே நாராயண, ஹிருதயத்தில் நாராயணன் இருக்காராம். மனசி சந்திரோ, மனசில் சந்திரன், மனசி சந்திரோ நாபியாம் உஷனா, அவருடைய நாபிஸ்தானத்தில் சுக்ரன், ஸ்தனங்களில் 2 ஸ்தனங்கள் இருக்கே, 2லேயும் அஸ்வினி தேவதைகள் இருக்கலாம். ஸ்தனயோஹோ அஸ்வினோ புதா பிராணாபானயோஹோ, பிராணாபானங்கள் இருக்கே அதில் புதன், கழுத்தில் ராகு, எல்லா அங்கங்கள்லேயும் கேது. பிராணாபானயோ ராகு கலே கேதவா சர்வாங்கேஷு, அவருடைய ரோம கணங்கள் இருக்க, மேலே இருக்கப்பட்ட மயிர்கூட்டங்கள் இருக்க, அது பூர்க்க தாராகணா ரோமசு சர்வே தாராகணாக, நட்சத்திரங்கள் எல்லாம் அவர் மேலே இருக்கப்பட்ட ஒவ்வொரு ரோம கூட்டங்கள்லையும் இருக்குங்கிறதா கல்பிக்கணும்னால். ஏததுகைவ பகவதோ விஷ்ணோ சர்வதேவதாமயம் ரூபம், இவ்வாறாக எல்லா தேவதைகளும் இருக்கிறதாக மனசில் தியானிக்கணுமா அந்த விஷ்ணு மேலே.
அப்போ விஷ்ணுன்னு நினச்சா எல்லா தேவதைகளும் இருக்கப்பட்டவர் தான் விஷ்ணு. ரூபம் அகரஹா சந்தியாயாம் பிரயத்தா, தினசரி 2 சந்தியா காலத்துலேயும் மத்தியானத்துலேயும் இப்படி தியானம் பண்ணணுமாம். அகரஹா ஒவ்வொரு நாளும் பண்ணணுமாம். வாக்யத்தோ நிரீட்சமானா உபதிஷ்டேத, வாயால் இந்த ஸ்தோத்திரத்தை மகாமந்திரத்தை ஜபிக்கணுமாம். நமோ ஜோதிர்லோகாய காலாயனாய அனிமிஷாம் பதே மகாபுருஷாய அபிதீமஹி இதி. இந்த மகாமந்திரத்தை எடுத்து சொல்லணுமாம். நமோ ஜோதிர்லோகாய காலாயனாய அனிமிஷாம் பதையே மகாபுருஷாய அபிதீமஹி இத்தி. இவ்வாறாக சொல்லணும்னால் இந்த மகாமந்திரத்தை சொல்லிவிட்டு சொன்னால் ஸ்லோகத்தில் கிரகக்ஷதாராமயம் ஆதிதெய்விகம் பாபாபகம் மந்திரகிருதாம் திரிகாலம் நமஸ்யதா ஸ்மரதோ வா திரிகாலம் நஷ்யேத தத்காலஜம் ஆஷு பாபம். ஆஷுன்னா இம்மீடியட்லின்னு அர்த்தம், சீக்கிரமாகவேன்னு அர்த்தம். பாப்பங்களெல்லாம் நஷ்யேத்த, எல்லா பாப்பங்களும் போயிடுறதாம் பகவத் ஸ்வரூபத்தை இப்படி தியானம் பண்ணி. கிரகரக்ஷதாராமயம் ஆதிதெய்விகம், ஆதிதெய்வமான இந்த மகாவிஷ்ணுவை சர்வதேவதாமயமாக இந்த ரூபத்தை ஒவ்வொரு நாளும் சந்தியா காலத்தில் மனசை பரிசுத்தமாக பாபாபகம் மந்திரகிருதாம் திரிகாலம் மேற்கொண்ட அந்த மந்திரம் இருக்கே, நமோ ஜோதிர்லோகாய காலாயனாய அனிமிஷாம் பதையே மகாபுருஷாய அபிதீமஹி என்ற மகாமந்திரத்தை ஜபிச்சுண்டு யார் ஒருவன் பகவத் ஸ்வரூபத்தை நினச்சிட்டு இருக்கானோ அவனுக்கு ஒரு பாப்பமும் கிடையாதாம், எல்லாம் ஆஷு நஷ்யேத, உடனே அந்த பாப்பங்களெல்லாம் விலகி போய்டுறது, அழிஞ்சு போய்டுறதுன்னாள். அதனால்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் வாசிக்கிறதே விஸ்வரூபைதி தியானம், இப்படி தான் தியானம் பண்ணணும், இந்த ஸ்லோகத்தை சொல்லி தியானம் பண்ணணும் சொல்லி இந்த சின்ன அத்தியாயத்தை முடித்தாள் சுக்காச்சாரியால். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே திரையோவிம்சோத்தியாய. பாகவதத்தில் இருக்கப்பட்ட எவ்வளவோ அத்தியாயங்களில் இது ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம். இது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நமக்கு ரொம்ப ஆப்தமானவர்களாகவும் இந்த பாகவதத்தை டெக்ஸ்ட்டு எழுதுறதுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருந்தவர். நிறையா சாப்டராக பாகவதத்துக்கு அவர் டைப் அடிச்சிருக்கார், ஸ்கந்தமாக. அதோடு கூட பகவத்கீதை இன்னும் என்னென்னமோ நான் அவரை கேட்டதுக்கெல்லாம் அவர் உட்காந்துட்டு சிரமத்தை பார்க்காம பண்ணவர். ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியர்னுட்டு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பாலா என்ன AT&Tலேயும் பின்பு லூசன்ட்லேயும் என்னோட கூட வேலை செஞ்சவன். இந்த பாலா கொஞ்ச நாளைக்கு நம்ம கிளாஸில் இருந்துட்டு இருந்தான், அத்தியனம் பண்ணிட்டு இருந்தான். பாலா, குமார், சந்துரு, இவ மூணு பேருமே 3 பாலாக்கள். அவள்லாம் பிரகாசமாக இருக்கப்பட்டவாள். அவருடைய பிதா இந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயர், அவரை ரொம்ப நாளாக எனக்கு 45 வருஷங்களாக தெரியும். எனக்கு அவருக்கு 40 வயசு இருக்கும்போதே எனக்கு தெரியும். அவரை நங்கநல்லூரில் பார்த்துருக்கேன். ரொம்ப ஆப்தமானவர். அவர் இப்போ ரொம்ப சிரம திசையில் இன்டென்சிவ் கேரில் என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாமல் அப்படி இருந்துன்னு இருக்கப்பட்டவர். நேற்றுக்கு அவருடைய புள்ள என்னை ஃபேஸ் டைமில் என்ன அவரோட பேச சொன்னான். அப்பொழுது நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஸ்லோகத்தை தான் எடுத்து சொன்னேன். இது ஏன்னு சொன்னேன்னா, இது ரொம்பவும் வசத்தியான ஸ்லோகம். இது பரமபதம்ங்கிறதான விஷ்ணுனுடைய பரமபதத்தை பற்றி ஸ்மரிக்கப்படக்கூடிய ஸ்லோகம். இது ஜோதிர் சக்கரத்தை, சிம்சுமார சக்கரத்தை நினச்சி தியானம் பண்ணக்கூடிய ஸ்லோகம் இருக்கே, அதுதான் சொன்னேன். நமோ ஜோதிர்லோகாய காலாயனாய அனிமிஷாம் பதையே மகாபுருஷாய அபிதீமஹி. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னேன் அவருக்கு. அவர் கண்ணால் பார்த்துட்டு இருந்தார். இதை உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன்னா, அவருக்கு கொஞ்சம் ரொம்ப சிரம திசையாக ரொம்ப இன்டென்சிவ் கேரில் அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துருக்காள். நான் பிரார்த்திக்கிறேன் அவருக்கு பகவான் பரமானுகிரகத்தை பண்ணணும்னுட்டு அதை சொன்னேன். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே த்ரயோவிம்சோऽध्यायः. श्रीशुक उवाच अथ तस्मात् परतः
त्रयोदशलक्षयोजनान्तरतो त्रयोदशलक्षयोजनान्तरतो यत्तद्विष्णोः परमं पदम् अभिवदन्ति यत्तद्विष्णोः परमं पदम् अभिवदन्ति यत्तद्विष्णोः परमं पदम् अभिवदन्ति यत्र महाभागवतो ध्रुवः औत्तानपादिः यत्र महाभागवतो ध्रुवः औत्तानपादिः यत्र महाभागवतो ध्रुवः औत्तानपादिः अग्निना इन्द्रेण प्रजापतिना कश्यपेन धर्मेण च अग्निना इन्द्रेण प्रजापतिना कश्यपेन धर्मेण च अग्निना इन्द्रेण प्रजापतिना कश्यपेन धर्मेण च समकालयुग्भिः स बहुमानं दक्षिणतः क्रियमाणः इदानीमपि कल्पजीविनाम् आजीव्य उपास्ते इदानीमपि कल्पजीविनाम् आजीव्य उपास्ते तस्य यः अनुभावः उपवर्णितः स हि सर्वेषां ज्योतिर्गणानां ग्रहनक्षत्रादीनां अनिमिषेण अव्यक्तरंहसा भगवता कालेन भ्राम्यमाणानां स्थाणुरिव अवष्टम्भ ईश्वरेण विहितः शश्वत् अवभासते यथा मेढीस्तम्भ आक्रमणपशवः संयोजिताः त्रिभिस्त्रिभिः सवनैः यथास्थानं मण्डलानि चरन्ति एवं भगणाः ग्रहादयः एतस्मिन् अन्तर्बहिर्योगेन कालचक्र आयोजिता ध्रुवमेव अवलम्ब्य वायुना उदीर्यमाणाः आकल्पान्तं परिचङ्क्रमन्ति नभसि यथा मेघाः श्येनादयो वायुवशाः कर्मसारथयः परिवर्तन्ते एवं ज्योतिर्गणाः प्रकृतिपुरुषसंयोग अनुगृहीताः
கர்மநிர்மிதகதயோ 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 புவி ந பதந்தி புவி ந பதந்தி புவி ந பதந்தி. கேச்சன ஏதத் ஜோதிரநீகம் கேச்சன ஏதத் ஜோதிரநீகம் கேச்சன ஏதத் ஜோதிரநீகம் சிசுமாரசம்ஸ்தானேன 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 பகவதோ வாசுதேவஸ்ய பகவதோ வாசுதேவஸ்ய பகவதோ வாசுதேவஸ்ய யோகதாரணாயாம் அனுவர்ணயந்தி யோகதாரணாயாம் அனுவர்ணயந்தி யோகதாரணாயாம் அனுவர்ணயந்தி. யஸ்ய புச்சாக்ரே அவாக்ஷரசः யஸ்ய புச்சாக்ரே அவாக்ஷரசः யஸ்ய புச்சாக்ரே அவாக்ஷரசः குண்டலீபூததேஹஸ்ய 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 ध्रुवः उपकल्पितः ध्रुवः उपकल्पितः ध्रुवः उपकल्पितः तस्य लाङ्गूले प्रजापतिः अग्निः इन्द्रो धर्म इति तस्य लाङ्गूले प्रजापतिः अग्निः इन्द्रो धर्म इति तस्य लाङ्गूले प्रजापतिः अग्निः इन्द्रो धर्म इति. पुच्छमूले दाता विधाता च पुच्छमूले धाता विधाता च पुच्छमूले धाता विधाता च कट्यां सप्तर्षयः कट्यां सप्तर्षयः कट्यां सप्तर्षयः तस्य दक्षिणावर्त कुण्डलीभूतशरीरस्य तस्य दक्षिणावर्त कुण्डलीभूतशरीरस्य तस्य दक्षिणावर्त कुण्डलीभूतशरीरस्य यानि उदगयनानि यानि उदगयनानि यानि उदगयनानि दक्षिणपार्श्वे तु नक्षत्राणि उपकल्पयन्ति दक्षिणपार्श्वे तु नक्षत्राणि उपकल्पयन्ति दक्षिणपार्श्वे तु नक्षत्राणि उपकल्पयन्ति दक्षिणायनानि तु सव्ये दक्षिणायनानि तु सव्ये दक्षिणायनानि तु सर्वे सव्ये. यथा शिशुमारस्य कुण्डलाभोगसन्निवेशस्य पार्श्वयोः यथा शिशुमारस्य कुण्डलाभोगसन्निवेशस्य पार्श्वयोः यथा शिशुमारस्य कुण्डलाभोगसन्निवेशस्य पार्श्वयोः उभयोरपि अवयवाः समसङ्ख्या भवन्ति उभयोरपि अवयवाः समसङ्ख्या भवन्ति उभयोरपि अवयवाः समसङ्ख्या भवन्ति. पृष्ठे तु अजवीथी आकाशगङ्गा चोदरतः पृष्ठे तु अजवीथी आकाशगङ्गा चोदरतः पृष्ठे तु अजवीथी आकाशगङ्गा चोदरतः. पुनर्वसुपुष्यौ दक्षिणवामयोः पुनर्वसुपुष्यौ दक्षिणवामयोः पुनर्वसुपुष्यौ दक्षिणवामयोः श्रोण्योः आर्द्रा अश्लेषे च दक्षिणवामयोः श्रोण्योः आर्द्रा अश्लेषे च दक्षिणवामयोः श्रोण्योः आर्द्रा अश्लेषे च दक्षिणवामयोः. पश्चिमयोः पादयोः अभिजित् पश्चिमयोः पादयोः अभिजित् पश्चिमयोः पादयोः अभिजित्. उत्तराषाढे दक्षिणवामयोः उत्तराषाढे दक्षिणवामयोः उत्तराषाढे दक्षिणवामयोः. नासिकयोः यथा संख्यं श्रवणपूर्वाषाढे नासिकयोः यथा संख्यं श्रवणपूर्वाषाढे नासिकयोः यथा संख्यं श्रवणपूर्वाषाढे. दक्षिणवामयोः दक्षिणवामयोः दक्षिणवामयोः. लोचनयोः धनिष्ठामूलं लोचनयोः धनिष्ठामूलं लोचनयोः धनिष्ठामूलं च दक्षिणवामयोः च दक्षिणवामयोः च दक्षिणवामयोः. कर्णयोः मघादीनि अष्टनक्षत्राणि कर्णयोः मघादीनि अष्टनक्षत्राणि कर्णयोः मघादीनि अष्टनक्षत्राणि. दक्षिणायनानि दक्षिणायनानि दक्षिणायनानि. वामपार्श्वङ्कृषु वामपार्श्वङ्कृषु
वामपार्श्वङ्कृषु युञ्जीत 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 तथैव मृगशीर्षादीनि उदगयनानि तथैव मृगशीर्षादीनि उदगयनानि तथैव मृगशीर्षादीनि उदगयनानि दक्षिणपार्श्ववङ्कृषु 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 प्रातिलोम्येन प्रयुञ्जीत प्रातिलोम्येन प्रयुञ्जीत प्रातिलोम्येन प्रयुञ्जीत शतभिषा ज्येष्ठे सकन्धयोः शतभिषा ज्येष्ठे सकन्धयोः शतभिषा ज्येष्ठे सकन्धयोः दक्षिणवामयोः न्यसेत् दक्षिणवामयोः न्यसेत् दक्षिणवामयोः न्यसेत् उत्तराहनौ अगस्तिः उत्तराहनौ अगस्तिः उत्तराहनौ अगस्तिः अधराहनौ यमो अधराहनौ यमो अधराहनौ यमो मुखेषु च अङ्गारकः मुखेषु च अङ्गारकः मुखेषु च अङ्गारकः शनैश्चरः उपस्थे शनैश्चरः उपस्थे शनैश्चरः उपस्थे बृहस्पतिः ककुदिः बृहस्पतिः ककुदि बृहस्पतिः ककुदि वक्षसि आदित्यो वक्षसि आदित्यो वक्षसि आदित्यो हृदये नारायणो हृदये नारायणो हृदये नारायणो मनसि चन्द्रो मनसि चन्द्रो मनसि चन्द्रो नाभ्याम् उशना नाभ्याम् उशना नाभ्याम् उशना स्तनयोः अश्विनौ स्तनयोः अश्विनौ स्तनयोः अश्विनौ बुधः प्राणापानयोः बुधः प्राणापानयोः बुधः प्राणापानयोः राहुः गले राहुः गले राहुः गले केतवः सर्वाङ्गेषु केतवः सर्वाङ्गेषु केतवः सर्वाङ्गेषु रोमसु सर्वे तारागणाः रोमसु सर्वे तारागणाः रोमसु सर्वे तारागणाः एतदुहैव भगवतो विष्णोः एतदुहैव भगवतो विष्णोः एतदुहैव भगवतो विष्णोः सर्वदेवतामयं रूपं सर्वदेवतामयं रूपं सर्वदेवतामयं रूपम् अहरहः सन्ध्यायाम् अहरहः सन्ध्यायाम् अहरहः सन्ध्यायाम् प्रयतो वाग्यतो निरीक्षमाणः उपतिष्ठेत प्रयतो वाग्यतो निरीक्षमाणः उपतिष्ठेत प्रयतो वाग्यतो निरीक्षमाणः उपतिष्ठेत नमो ज्योतिर्लोकाय नमो ज्योतिर्लोकाय नमो ज्योतिर्लोकाय कालायनाय 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 अनिमिषां पतये अनिमिषां पतये अनिमिषां पतये महापुरुषाय अभिधीमहि महापुरुषाय अभिधीमहि महापुरुषाय अभिधीमहि इति ग्रहक्षतारामयम् आधिदैविकम् ग्रहक्षतारामयम् आधिदैविकम् ग्रहक्षतारामयम् आधिदैविकम् पापापहं मन्त्रकृतां त्रिकालं पापापहं मन्त्रकृतां त्रिकालं पापापहं मन्त्रकृतां त्रिकालं नमस्यतः स्मरतो वा त्रिकालं नमस्यतः स्मरतो वा त्रिकालं नमस्यतः स्मरतो वा त्रिकालं नश्येत तत्कालजम् आशुपापं नश्येत तत्कालजम् आशुपापं नश्येत तत्कालजम् आशुपापं श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे பஞ்சமஸ்கந்தே த்ரயோவிம்சோத்தியாயः ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமः. अथ श्रीमद्भागवते महापुराणे पञ्चमस्कन्धे त्रयोविंशोऽध्यायः. श्रीशुक उवाच अथ तस्मात् परतः त्रयोदशलक्षयोजनान्तरतो यत्तद्विष्णोः परमं पदम् अभिवदन्ति यत्र महाभागवतो ध्रुवः औत्तानपादिः अग्निना इन्द्रेण प्रजापतिना कश्यपेन धर्मेण च समकालयुग्भिः स बहुमानं दक्षिणतः क्रियमाणः इदानीमपि कल्पजीविनाम् आजीव्य उपास्ते
तस्य इह अनुभावः उपवर्णितः। स हि सर्वेषां ज्योतिर्गणानां ग्रहनक्षत्रादीनाम् अनिमिषेण अव्यक्तरंहसा भगवता कालेन भ्राम्यमाणानां स्थाणुरिव अवष्टम्भ ईश्वरेण विहितः शश्वत् अवभासते। यथा मेढीस्तम्भ आक्रमणपशवः संयोजिताः त्रिभिस्त्रिभिः सवनैः यथा स्थानं मण्डलानि चरन्ति, एवं भगणाः ग्रहादयः एतस्मिन् अन्तर्बहिर्योगेन कालचक्र आयोजिता ध्रुवमेव अवलम्ब्य वायुना उदीद्यमानाः अकल्पान्तं परिचङ्क्रमन्ति। नभसि यथा मेघाः स्येनादयो वायुवशाः कर्मसारथयः परिवर्तन्ते, एवं ज्योतिर्गणाः प्रकृतिपुरुषसंयोग अनुगृहीताः कर्मनिर्मितगतयो भुवि न पतन्ति। केचन एतज्ज्योतिरनीकं शिशुमारसंस्थानेन भगवतो वासुदेवस्य योगधारणायाम् अनुवर्णयन्ति। यस्य पुच्छाग्रे अवाक्षरसः कुण्डलीभूतदेहस्य ध्रुवः उपकल्पितः, तस्य लाङ्गूले प्रजापतिः अग्निः इन्द्रो धर्म इति, पुच्छमूले दाता विधाता च, कट्यां सप्तर्षयः। तस्य दक्षिणावर्तकुण्डलीभूतशरीरस्य यानि उदगयनानि दक्षिणपार्श्वे तु नक्षत्राणि उपकल्पयन्ति, दक्षिणायनानि तु सव्ये। यथा शिशुमारस्य कुण्डलाभोग सन्निवेशस्य पार्श्वयोः उभयोरपि अवयवाः समसङ्ख्या भवन्ति, पृष्ठे तु अजवीथी आकाशगङ्गा चोदरतः। पुनर्वसु पुष्यौ दक्षिणवामयोः, श्रोण्योः आर्द्रा अश्लेषे च दक्षिणवामयोः, पश्चिमयोः पादयोः अभिजित् उत्तराषाढे दक्षिणवामयोः, नासिकयोः यथासङ्ख्यं श्रवणपूर्वाषाढे दक्षिणवामयोः, लोचनयोः धनिष्ठामूलं च दक्षिणवामयोः, कर्णयोः मघादीनि अष्टनक्षत्राणि दक्षिणायनानि, वामपार्श्वङ्कृषु युञ्जीत, तथैव मृगशीर्षादीनि उदगयनानि दक्षिणपार्श्ववङ्कृषु प्रातिलोम्येन प्रयुञ्जीत। शतभिषा ज्येष्ठे स्कन्धयोः दक्षिणवामयोः न्यसेत्। उत्तराहनौ अगस्तिः, अधराहनौ यमो, मुखेषु च अङ्गारकः, शनैश्चरः उपस्थे। बृहस्पतिः ककुदि, वक्षसि आदित्यो, हृदये नारायणो, मनसि चन्द्रो, नाभ्यां उशना, स्तनयोः अश्विनौ, बुधः प्राणापानयोः, राहुः गले, केतवः सर्वाङ्गेषु, रोमसु सर्वे तारागणाः। एतदु हैव भगवतो विष्णोः सर्वदेवतामयं रूपम् अहरहः सन्ध्यायां प्रयतो वाग्यतो निरीक्षमाणः उपतिष्ठेत। नमो ज्योतिर्लोकाय कालायनाय अनिमिषां पतये महापुरुषाय अभिधीमहि इति। ग्रहर्षतारामयम् आधिदैविकं पापापहं मन्त्रकृतां त्रिकालम् नमस्यतः स्मरतो वा त्रिकालं नश्येत तत्कालजम् आशुपापम्। श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे त्रयोविंशोऽध्यायः. ஸ்ரீஹரே நம. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நம. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय
மேகश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।